வணக்கம். பொன்னியின் செல்வன் 4ஆம் அத்தியாயத்தின் இறுதி பகுதி. கந்தமாறா, நீ போய் கலவரம் என்னவென்று பார். இவ்விதம் மேல் மாடத்தில் இருந்து அதே இடிமுழக்க குரல் சொல்லிற்று. அந்த குரலுக்கு உடையவர்தான் செங்கன சம்புவரையர் போலும் என்று வந்தியத்தேவன் எண்ணினான். அவனும் அவனை சுற்றி நின்ற வீரர்களும் சிறிது நேரம் அப்படியே நின்று கொண்டிருந்தார்கள். இங்கே என்ன ஆர்ப்பாட்டம் என்ற ஒரு இளங்குரல் கேட்டது. அந்த குரல் கேட்ட இடத்தில் நின்றவர்கள் விலகி கொண்டு வழி ஏற்படுத்தினார்கள். வாலிபன் ஒருவன் அந்த வழியாக விரைந்து வந்தான். கையில் பிடித்த கத்தியை லேசாக சுழற்றி கொண்டு சூரசம்ஹாரம் செய்த சுப்பிரமணியரை போல் நின்ற வந்தியத்தேவனை ஒரு கணம் வியப்புடன் நோக்கினான். என் அருமை நண்பா, உண்மையாகவே நீதானா என்று உணர்ச்சி தத்தும்ப கூவிக்கொண்டு ஓடி சென்று வல்லவராயனை அந்த இளைஞன் கட்டி தழுவி கொண்டான். கந்தமாறா, நீ படித்து படித்து பல தடவை சொன்னாயே என்று உன் வீட்டுக்கு வந்தேன். வந்த இடத்தில் எனக்கு இத்தகைய வீர வரவேற்பு கிடைத்தது என்று வந்தியத்தேவன் தன்னை சுற்றி நின்றவர்களை சுட்டி காட்டினான். அவர்களை பார்த்து, சீ, முட்டாள்களே, போங்கடா, உங்கள் அறிவு உலகை கொழுந்துதான் என்றான் கந்தன்மாறன். கந்தன்மாறன் வந்தியத்தேவனின் கையை பிடித்து பரபரவென்று இழுத்து கொண்டு போனான். அவனுடைய கால்கள் தரையில் நில்லாமல் குதித்து கொண்டே இருந்தன. அவனுடைய உள்ளமும் துள்ளி குதித்தது. யவ்வன பிராயத்தில் உண்மையாக உள்ளம் ஒன்று பட்டு ஒரு நண்பன் கிடைத்தால் அதை காட்டிலும் ஒருவனை பரவசப்படுத்தக்கூடியது வேறென்ன உண்டு? காதல் என்பது ஒன்று இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் காதலில் இன்பமும் குதூகலமும் எத்தனை உண்டோ அதை விட அதிகமாக துன்பமும் வேதனையும் உண்டு. யவ்வனத்து சிநேக குதூகலித்தாலோ துன்பத்தின் நிழல் கூட விழுவதில்லை. போகிற போக்கில் வல்லவராயன், கந்தன்மாறா, இன்றைக்கு என்ன இங்கே ஏகதடபுடலா இருக்கிறது? இவ்வளவு கட்டுக்காவல் எல்லாம் எதற்காக என்றான். இன்றைக்கு இங்கே என்ன விசேஷம் என்பதை பற்றி அப்புறம் விவரமாக சொல்கிறேன். நீயும் நானும் பெண்ணை ஆற்றங்கரை பாசறையில் தங்கியிருந்த போது பழுவேட்டரையரை பார்க்க வேண்டும், அவரை பார்க்க வேண்டும், இவரை பார்க்க வேண்டும் என்று சொல்வாயே, அந்த அவர் இவர் சுவர் எல்லோரையும் இன்றைக்கு இங்கே நீ பார்த்து விடலாம் என்றான் கந்தன்மாறன். பிறகு விருந்தாளிகள் அமர்ந்திருந்த மாளிகை மேல் மாடத்துக்கு வல்லவராயனை கந்தன்மாறன் அழைத்து சென்றான். முதலில் தன் தந்தையாகிய சம்புவரையரிடம் கொண்டு போய் நிறுத்தி, அப்பா, என் சோழர் வானர் குலத்து வந்தியத்தேவனை பற்றி அடிக்கடி தங்களிடம் சொல்லிக் கொண்டே இருப்பேனே, அவன் இவன்தான் என்றான். வந்தியத்தேவன் பெரியவரை கும்பிட்டு வணங்கினான். அதை குறித்து சம்புவரையர் அவ்வளவாக மகிழ்ச்சி அடைந்ததாக தோன்றவில்லை. அப்படியா? கீழே அரண்மனை வாசலில் அவ்வளவு கலவரம் செய்தது இவன்தானா என்று கேட்டார். கலவரத்துக்கு காரணம் என் தோழன் அல்ல, வாசல் காப்பதற்கு நாம் அமைத்திருக்கும் மூடர்கள் என்றான் கந்தன்மாறவேல். இருந்தாலும் இன்றைய தினம் பார்த்து, அதுவும் இருட்டி அரை ஜாமத்திற்கு பிறகு இவன் இவ்வளவு ஆர்ப்பாட்டத்துடன் வந்திருக்க வேண்டியதில்லை என்றார் சம்புவரையர். கந்தமாறவேலின் முகம் சுருங்கிற்று. மேலும் தந்தையுடன் வாதமிட அவன் விரும்பவில்லை. வந்தியத்தேவனை அப்பால் அழைத்து சென்றான். வந்திருந்த விருந்தாளிகளுக்கு மத்தியில் நடுநாயமாக ஓர் உயர்ந்த பீடத்தில் அமர்ந்திருந்த பழுவேட்டரையரிடம் அழைத்து போய், மாமா, இவன் என் ஆருயிர் நண்பன். வட பெண்ணங்கரை பாசறையில் எல்லைக்காவல் புரிந்து கொண்டிருந்தோம். அப்பொழுதெல்லாம் வீராதி வீரர் பெரிய பழுவேட்டரையரை பார்க்க வேண்டும் என்று ஓயாது சொல்லிக் கொண்டிருப்பான். பழுவேட்டரையர் திருமேனியில் 64 போர்க்காயங்கள் இருப்பது உண்மைதானா என்று கேட்டுக் கொண்டிருப்பான். ஒரு நாள் நீ எண்ணி பார்த்துக்கொள் என்று நான் சொல்வேன் என்றான். பழுவேட்டரையர், அப்படியா தம்பி? நீயே எண்ணி பார்த்தால் ஒழிய நம்ப மாட்டாயோ? அவ்வளவு அவநம்பிக்கையா உனக்கு? வானர் குலத்தை காட்டிலும் வேறு குலத்தில் வீரம் இருக்க முடியுமா என்ற சந்தேகமா என்றார். தோழர்கள் இருவருமே திடுக்கிட்டு போனார்கள். தோத்திரமாக சொன்னதை இப்படி அவர் குதர்க்கமாக எடுத்துக்கொள்வார் என்று எதிர்பார்க்கவில்லை. வந்தியத்தேவனுடைய மனதில் எரிச்சல் குமுறியது. ஆயினும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல், ஐயா, பழுவேட்டரையர் குலத்தின் வீர புகழ் குமரிமுனையிலிருந்து இமயம் வரையில் பரவி இருக்கிறது. அதை பற்றி சந்தேகிப்பதற்கு நான் யார் என்று பணிவுடன் சொன்னான். நல்ல மறுமொழி, கெட்டிக்கார பிள்ளை என்றார் பழுவேட்டரையர். இந்த மட்டில் பிழைத்தோம் என்று வாலிபர்கள் இருவரும் அங்கிருந்து வெளியேறினார்கள்.
அப்போது சம்புவரையர் தமது மகனை அழைத்து காதோடு, உன் தோழனுக்கு சீக்கிரம் உணவளித்து எங்கேயாவது ஒரு தனி இடத்தில் படுக்க சொல்லு. நீண்ட பிரயாணம் செய்து களைத்து போயிருக்கிறான் என்றார். பிறகு கந்தன்மாறன் வந்தியத்தேவனை அந்த புறத்துக்கு அழைத்து சென்றான். அங்கே பெண்கள் பலர் இருந்தார்கள். மாரவேலின் அன்னைக்கு வந்தியத்தேவன் நமஸ்காரம் செய்தான். அவளுக்கு பின்னால் கூச்சத்துடன் மறைந்திருக்கும் பெண்தான் கந்தமாறனின் சகோதரியாக இருக்க வேண்டும் என்று யூகித்துக் கொண்டான். அந்த பெண்களின் கூட்டத்திலே பழுவேட்டரையருடன் பல்லக்கில் வந்து மாது யாராக இருக்கலாம் என்பதை அறிய வந்தியத்தேவனுடைய கண்கள் தேடி அலைந்தன. இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் காண்போம். நன்றி, வணக்கம்.